தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதத்துடைய 13ஆம் நாளாகி இன்று நாம் தூய பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த நாளை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். போர்ச்சுகலிலே 3 பேருக்கு, பிரான்சிஸ்கா, லூசியா, ஜெசிந்தா, இவர் 3 பேருக்கும் அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்துகின்றாள். ஏறக்குறைய 1917-18 இந்த ஆண்டுகளிலே முதல் உலகப்போர் நடைபெற்ற அந்த காலங்களிலே நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். அவருடைய அந்த வாழ்நாளிலே அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகத்திற்கு அமைதி நிச்சயம் கிடைக்கும் என்பதை எல்லா மக்களுக்குமே அறிவுறுத்துகின்றாள். ரஷ்யாவுடைய மனமாற்றத்திற்காகவும் நானே ஜெபமாலை அன்னை என்பதையும் மற்றும் மக்கள் பாவத்திலிருந்து தங்களுடைய மனம் மாறாவிட்டால் இன்னும் தொடர்ந்து இந்த போரானது நடந்து கொண்டே இருக்கும் என்பதையும் எச்சரிக்கை விடுத்து அன்னை மரியாள் வெளிப்படுத்துகின்றாள். இவ்வாறாக தூய பாத்திமா அன்னை எப்பொழுதும் நலமளிக்கும் அன்னையாக நம்ம ஒவ்வொருவருமே இயேசுடைய மாசற்ற திரு இருதயத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க அன்போடு அழைக்கின்றாள். அதனால்தான் 1917 பெனடிக்ட் 15 அதாவது 15ஆம் ஆசீர்வாதப்பர் பாச்சமென் தேரேஸ் அவனியில் அமைதி, உலகத்திலே அமைதி என்ற ஒரு திருத்தூது மடலை அவர் வெளியிடுகின்றார். இவ்வாறாக ஏறக்குறைய அந்த முதல் உலகப் போர் இந்த காலங்களிலே மக்களுடைய இன்னல்கள், இடையூறுகள், ஆபத்துகள், பல்வேறு விதமான அச்சம், பயம், கலக்கம், இந்த சூழ்நிலையிலே தான் இந்த அவனியில் அமைதி என்ற இந்த திருத்தூது மடல் வழியாக திருச்சபையிலே எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுமே மன்றாடி ஜபிக்க வேண்டும், முழந்தாள் படியிட்டு ஜபிக்க வேண்டும். அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பவராக, பரிந்துரைக்கக்கூடிய தாயாக, காலத்துடைய அறிகுறிகளுக்கு ஏற்ப நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிற பாவத்தை விட்டு விலக வேண்டும். குறிப்பாக நரக நெருப்பில் இருக்கின்ற இந்த ஆத்மாக்களை ஆண்டவர் விசேஷமாய் அவர்களுக்கு தன்னுடைய இரக்கத்தை பொழிந்து அவர்களை பாதுகாக்கின்றார், அவர்கள் விடுவிக்கின்றார் அந்த நரக நெருப்பிலிருந்து ஆத்மாக்கள் என்ற அந்த செய்தியையும் அன்னை மரியாள் இந்த நாளிலே உணர்த்துகின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று அந்த நிறை உண்மையை நோக்கிய பாதையிலே உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மையின்படி வாழ்வதே நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த உண்மைக்கு சான்று பகர நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அழைக்கின்றார். அன்னை மரியாளுடைய பாத்திமா அன்னை பாத்திமாவிலே காட்சி கொடுத்ததனால் இன்று அநேக மக்கள் இன்றைக்கு பாத்திமா இந்த ஆலயத்துக்கு செல்லுகின்றார்கள். அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள் இன்றும் அன்னை மரியாள் நமக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கும் நடக்கின்ற இந்த போர்கள் மத்தியிலே நமக்கும் அன்னை மரியாள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆக அந்த மே மாதத்துடைய 13 அந்த தேதியிலே 1917 அன்னை மரியாள் வெளிப்படுத்திய தொடர்ந்து 6 மாத காலமாக அதே தேதியிலே அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாள். ஆக இன்றும் அன்னை மரியாள் நமக்கு ஒரு பரிந்துரைக்கக்கூடிய தாயாக, திருச்சபையுடைய தாயாக, மீட்பளிக்கின்ற தாயாக நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்றால் காலத்தின் அறிவுகளுக்கே நம்மை எச்சரிக்கையோடு எல்லோரும் பாவத்தை விட்டுவிடுங்கள், மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இதோ ஆண்டவர் அண்மையில் உள்ளார். இயேசுடைய இந்த 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த நாட்களிலே, இந்த 2026 இந்த காலங்களிலே படக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்கள், வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள் அனைத்திலுமாய் இயேசுவை நாம் முழுமையாக நம்பி விசுவசிக்க நற்கருணை ஆண்டுடைய பிரசன்னமும் அந்த நாளிலே அன்னை மரியாள் பாத்திமாவில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசுவே உம்மை நான் விசுவசிக்கிறேன், இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே நான் உம்மை நம்புகின்றேன், இயேசுவே நான் உம்மை நேசிக்கின்றேன். உம்மை விசுவாசிப்பதற்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் நான் இந்த வேளையிலே மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று அன்னை மரியாள் இந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். இவ்வாறாக நற்கருணை பிரசன்னம் மற்றும் அன்னை மரியாளுடைய வாழ்வு, ஜப வாழ்வு, அருள் வாழ்வு அனைத்தையுமே நாம் பிரதிபலிக்க தாயாம் திரு அவை இந்த ஆண்டிலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஆக அன்னை தாயினுடைய பாத்திமா அன்னையுடைய இந்த குரலுக்கு செவிமடுத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெற, தீமையிலிருந்து நன்மைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், பொய்மையிலிருந்து உண்மைக்கும் சொல்லக்கூடிய மக்களாக இறை நம்பிக்கையோடு இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர் என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பயணிக்க நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்ற தூய் ஆவியிட குரலுக்கு செவிமடுத்தவர்களாக, தூய் ஆவியால் உறுதிப்படுத்தப்பட சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள்
இன்றைக்கு அநேக குடும்பத்தார் தங்களுடைய வாழ்விலே, உறவிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு சோர்ந்து போய், மனம் உடைந்து போய், மனக்காயங்களோடும் மன அமைதி இழந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே தூய பாத்திமானை வழியாக அமைதியை, அன்பை, சமாதானத்தை ஒவ்வொரு இல்லத்தில் யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் மன அமைதிக்காக, சமாதானத்துக்காக ஒப்புக் கொடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாய் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தூய பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த இந்த நாளிலே நாங்கள் உண்மை போற்றுகிறோம், உண்மை போலுகிறோம், உண்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீ செய்து வருகிற சகல நன்மைகளை இந்த மே மாதத்திலே, இது அன்னை மரியாளுக்கு என்று ஒப்புக் கொடுக்கிற இந்த மாதத்திலே நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் அன்னை மரியாளுடைய அந்த வெளிப்பாடுகளை பெற்றவர்களாக எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படுதல் போன்ற நற்பண்புகளால் எங்களுடைய வாழ்க்கை மனமாற்றம் பெற மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் வெண்ணரசு நெருங்கிவிட்டது என்ற நம்முடைய அறைகோளுக்கு ஏற்ப ஒவ்வொருவருமே மனமாற திருச்சபை மனமாற்றத்தை நோக்கி பயணிக்க தேவையான அருளுதவி, பொருளுதவி, குடும்ப சமாதானம், ஒற்றுமை இந்த யூடியூபில் அநேக குடும்பத்தார் தங்களுடைய குடும்ப வாழ்வுக்காக ஒப்புக் கொடுத்து வேண்டுகிற இந்த நாளிலே, இந்த புதன்கிழமையிலே நாங்கள் வேண்டுகின்ற எங்களுடைய பாதுகாவலர் தூய சூசியப்பர் வழியாக இன்னும் குடும்பத்துக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.